நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift வின் பண்ணுங்க. மணி 3 ஆச்சு. இப்ப நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னு தெரியலையே. இந்த பசங்க வேற நல்லா ஆட்டம் போட்டுட்டு அசந்து போய் தூங்குறாங்க. வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. என்ன லதாக்கா ஏந்துட்டீங்களா? மணி என்னக்கா ஆச்சு? இப்ப நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்? அதாண்டி புஷ்பா, எனக்கும் தெரியல. எனக்கு ரொம்ப நேரமாவே ஒரே பசி. இந்த டிரைவர் கிட்ட கொஞ்சம் சொல்லி பக்கத்துல ஹோட்டல் இருந்தா நிப்பாட்ட சொல்லேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இருங்கக்கா, நம்ம கோபி முழிச்சிட்டு தான் இருக்கான். அவன் கிட்ட சொல்றேன். டேய் கோபி, டிரைவர் கிட்ட சொல்லி ஹோட்டல் பக்கத்துல இருந்தா நிப்பாட்ட சொல்லுடா. சரிங்க ஆண்டி, நான் சொல்றேன். டிரைவர் அண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா, ஏதாவது ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, சாப்பிட்டுட்டு போலாம். சரி தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அங்க நின்று சாப்பிட்டுட்டு போலாம். அண்ணா, நம்ம போற இடத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம்னா இருக்கு? தம்பி, இங்க நம்ம சாப்பிட்டு கிளம்புனாலே நைட்டு 11:30 மணி ஆயிடும். ஐயோ, அவ்வளவு நேரம் ஃபாரஸ்டுக்குள்ள அலோடு உண்டானா? தம்பி, அந்த ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அதை சீக்கிரம் கிராஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. வண்டியை நேரா கொண்டு போய் ரெசார்ட்லயே நிப்பாட்டிடலாம். இங்க பாரு தம்பி, இந்த ஏரியாவிலே இந்த ஹோட்டல்ல தான் சாப்பாடு நல்லா இருக்கும். நீ சொன்னீங்கன்னா இங்கே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரிங்கண்ணா, இங்கே நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம்ண்ணா. அம்மா, இங்கே சாப்பிட்டு போயிடலாம்மா. சரிடா கோபி, நான் போய் எல்லாரையும் எழுப்பி விடுறேன். அப்பாடா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வந்தது, காலெல்லாம் ஒரே வலி. என்னடா கோபி, இவ்வளோ நேரம் எல்லாரும் தூங்கிட்டீங்க? கொஞ்சம் முன்னாடியே ஊருக்குள்ள நல்ல ஹோட்டலா நிப்பாட்டி இருக்கலாம்ல, அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்கலாம். அம்மா, இதுவும் நல்ல ஹோட்டல் தாம்மா, இங்க சாப்பிடலாமா? சரி சரி, எல்லாரும் லேட் பண்ணாம சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்பதான் நம்ம நேரத்தோட போய் சேர முடியும். என்ன ஏஞ்சல், தூங்கி எழுந்துட்டியா? ஆமாம் கோபி, நம்ம போட்ட ஆட்டத்துல டயர்ட் ஆகி தூங்கிட்டேன். இப்பதான் நானும் ரோஷினி ஏந்தோம். அங்க பாரு, பின்னாடி ரோஷினி வந்துட்டு இருக்கா. ஆமா ஏஞ்சல், ரோஷினி அம்மாவும் எழுந்து பின்னாடியே வந்துட்டாங்க. கோபி, இங்கதான் நம்ம சாப்பிட போறோமா? ஹோட்டல் பாக்கிறதுக்கு நல்லா லுக்கா தான் இருக்கு. ஃபுட் எல்லாம் டேஸ்டா இருக்குமா? ஆண்டி, இந்த டிரைவர் அண்ணா நமக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சவரு. அவரே சொன்னாரு இந்த ஏரியால இதுதான் நல்ல ஹோட்டல்னு. அதனால நம்ம இங்க தாராளமா நம்பி சாப்பிடலாம். அப்படின்னா சரி கோபி. ஆமா, இங்க எதுவும் ரெஸ்ட் ரூம் இருக்கா? இந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே இருக்கு ஆண்டி. ஓகேப்பா. ஏஞ்சல், ரோஷினி, வாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம். நீங்க போங்கம்மா, நான் நீத்துவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. விடா கோபி, நான் போய் எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் உமா, ஏந்திரடி. அஜய், ஆதி, நீத்து, எல்லாரும் இறங்குங்க, சாப்பிடலாம். ஏய் சிந்து, வைஷு, மீனு, ஏந்திருங்க. அஜய் அம்மா, ரோஷினி அம்மா, வாங்க இறங்கி சாப்பிடலாம். அக்கா, நல்லா அசந்து தூங்கிட்டேன்க்கா, நீங்க எழுப்பவும் தான் நான் எழுந்தேன். மேடம் வாங்க மேடம், லஞ்சுக்கு மீல்ஸ் மட்டும் தான் இருக்கு. மணி 3:30 ஆயிடுச்சு, லேட்டானதுனால எல்லாம் தீர்ந்து போச்சு. மீல்ஸ் சாப்பிடுறீங்களா மேடம்? ஓ மை காட், மத்ததெல்லாம் தீர்ந்து போச்சா? மீல்ஸ் மட்டும் தான் இருக்கா? ஆமா மேடம், மீல்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன். கோபி அம்மா, இந்த ஹோட்டல்ல வெறும் மீல்ஸ் மட்டும் தான் இருக்கான், இப்ப என்ன பண்றது? அட கடவுளே, இப்படி இந்த நடுக்காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி இருங்க, எல்லாருக்கும் மீல்ஸ் ஓகேவான்னு கேட்போம். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இங்கே சாப்பிடுவோம், இல்லனா வேற ஹோட்டல் பாப்போம். டேய் கோபி, மத்த எல்லாரையும் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. இதோ சொல்றேம்மா. ஆண்டி, உங்க எல்லாரையும் எங்க அம்மா சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன கோபி, எதுவும் பிரச்சனையா? தெரியலையா ஆண்டி? சரி வாங்க எல்லாரும் போய் பாப்போம். கோபி அம்மா, எதுவும் பிரச்சனையா? ஆமா, இந்த ஹோட்டல்ல வெறும் மீல்ஸ் மட்டும் தான் இருக்கான், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? கோபி அம்மா, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்ல. கோபி சொன்னா இந்த ஹோட்டல்ல ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், அதனால நம்ம இங்கேயே லஞ்ச் முடிச்சிடலாம். இப்ப நம்ம வேற ஹோட்டலுக்கு போகணும்னா இன்னும் 1 hour ஆயிடும். அப்ப நம்ம ரெசார்ட் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். சரி ஓகே கோபி அம்மா, நம்ம இங்கேயே சாப்பிடுவோம். நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட சர்வ் பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன். நாங்க ஒரு 25 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் லஞ்ச் இருக்குல்ல? இருக்கு மேடம், நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் சர்வ் பண்றேன். கோபி அம்மா, எல்லாருக்கும் ஃபுட் இருக்கா? நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்க, நெக்ஸ்ட் நாங்க உட்காந்து சாப்பிடுறோம். ஐயோ, அதெல்லாம் நல்லா இருக்காது, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, நெக்ஸ்ட் நாங்க சாப்பிடுறோம். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் போயிடும். ஃபர்ஸ்ட் நீங்களும் பசங்களும் உட்காருங்க. சரி ஓகே, வா ரோஷினி, வா மைனா, சாப்பிடலாம். எல்லாரும் உட்காந்துட்டீங்களா மேடம்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இலை போட்டுறேன், அப்புறம் சாதம் வச்சு சாம்பார் ஊத்துறேன். இந்த சுத்து வட்டாரத்திலே வச்சு நம்ம கடை தான் மேடம் டேஸ்ட். நம்ம கடை டேஸ்ட் மாதிரி எங்கேயுமே இருக்காது. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க. இந்தாங்க கூட்டு, அப்பளம், பொரியல் எல்லாம் வைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுத்தா போதும். சும்மா சொல்லக்கூடாதுங்க கவிதா, ஹோட்டல்கார் சொன்ன மாதிரி சாப்பாடு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ஆமாங்க சுகன்யா, நிஜமாவே நல்லா தான் இருக்கு. நம்ம டிரைவருக்கு தான் நன்றி சொல்லணும். டேய் அஜய், என்னடா இது, நம்ம லேட்டா வந்தனால மீல்ஸ் தவிர வேற எதுவுமே இல்ல. ச்சே, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் நமக்கு பிடிச்ச ஐட்டமா உள்ள தள்ளி இருக்கலாம்டா. ஆமாண்டா கோபி, நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். பட் இட்ஸ் ஓகேடா, வந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெசார்ட்ல போய் பாத்துக்கலாம்டா. ஏஞ்சல், இங்க பாத்தியாடி இந்த அஜய? கோபி வந்த உடனே நம்மள எல்லாம் விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்துட்டான். விடுடி ரோஷினி, தெரிஞ்சது தானே, ரெசார்ட்ல போய் பாத்துக்கலாம். சீக்கிரம் சாப்பிடுறி. கோபி அம்மா, சிந்து வைஷு அம்மா எல்லாம் வெயிட் பண்றாங்க. அப்பாடா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. பஸ்ல ஏறி தூங்க ஆரம்பிச்சா ரெசார்ட் வந்த உடனே தான் எழுந்துப்போம். ஆமாண்டி சிந்து, சாப்பாடு நல்லா இருக்கும், நானும் கொஞ்சம் நிறைய
சாப்பிட்டுட்டேன். டேய் அப்பு, என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பஸ்ல ஏறுறா. டேய் அஜய், நீயும் ஏறு. இப்ப கிளம்பினாலே நம்ம போய் ரெசார்ட் ரீச் ஆகுறதுக்கு 11:30 மணி ஆயிடும்டா. என்ன கோபி, நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமாண்ணா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். நல்ல ஹோட்டலா காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, அப்படியே பஸ்ல ஏறி ஒரு தூக்கத்தை போடுங்க. ரெசார்ட் வந்தோடனே எழுப்பி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவங்க பேரு ஐஸ்வர்யா திருச்சி, ஹமீத் சென்னை, அனுஸ்ரீ சேத்பட், பானு காரைக்கால். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி, நம்ம சேனல்ல எபிசோட் நம்பர் 20ல அப்புங்கிற பேர் எத்தனை தடவை வந்தது? நம்ம சேனலை 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்விக்கான சரியான பதில ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைசஸை வின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னா 13 வயசுக்குள்ள பசங்க யாரும் அலோட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.